ஹாய்டா ஸ்ட்ராபெரிஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக்ஸ் போடுங்க, எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறதா இதுலேயும் சொல்கிறேன், ஹாட்டான சீன்ஸ் எல்லாமே நான் டெலகிராமில் தான் போடுவேன். டெலகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். அதுலேயும் இது வரைக்கும் போட்ட ஹாட்டான சீன்ஸ் எல்லாமே அதில் டெலகிராமில் இருக்கும். அண்ட் ஷார்ட்ஸ் லைக் என்னோடய இன்ஸ்டாவில் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்குது, இல்லை ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒன்று டெலகிராமில் இல்லை இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ யூடியூப்பில் எப்படி இருக்குன்றதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்வஸ்ட், இல்லை ஆனிவர்சரி ரெக்வஸ்ட் எதுவாக இருந்தாலுமே டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? அண்ட் ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா லைக் ஏதாவது பர்த்டே ரெக்வஸ்ட்டு இல்லை ஆனிவர்சரி ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா தான் எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? நாளைக்கு வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அது எனக்கு ரொம்பவே கஷ்டம் தான் போடுறதுக்கு. ஸோ அதனால தான் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி, ஒரு 4 நாள் முன்னாடி சொல்லிடுங்கன்னு நான் சொல்கிறேன், ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? அண்ட் இதில் நம்ம வீமின் குக்கோட ஸ்டோரி தான் பார்க்க வரும். இது தர்ஷினி இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்குன்னு கேட்டிருந்தாங்க. லைக் அவங்க பர்த்டே முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்க அப்போது என்னால் அவங்க ரொம்ப லேட்டாக தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னால் ரெடி பண்ண முடியல. நான் ஆல்ரெடி அவங்க வீடியோ சொல்லிட்டு என்னால் பண்ண முடியாது, நான் இன்றைக்கி டியூஸ்டே போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்காக தான் இது. தர்ஷினியோட ஃப்ரெண்டுக்கு பிலேட்டட் ஹாப்பி விஷஸ் என்னோட சார்பாகவும், நம்ம ஸ்ட்ராபெரி சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும் அவங்களுக்கு பிலேட்டட் ஹாப்பி விஷஸ், ஓகேவா? ஸோ அவங்க ஸ்டோரி இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. லைக் ஜங்குக் டாப்பா, ஜிம்மின் பாட்டமா, அண்ட் ஜிம்மினுக்கு பாட்டமாக நம்ம டயாங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இது முழுக்க லைக் கொஞ்சம் அப்படி இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? ஹாட் சீன்ஸ் எல்லாம் டெலகிராமில் தான் வரும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம வீமின் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஸ்கூல் டேஸில் இருந்து 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களதுலேருந்து தான் ஸ்டோரியை ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்க ரொம்பவுமே 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ப்ரப்போஸ் தான் பண்ணதில்லை. ஸோ ஜிம்மின் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டே முன்னாடி, அதுக்கு முதல் நாள் அவர் டயாங்கை வர சொல்லி ப்ரப்போஸும் பண்ணுறாரு. டயாங்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நானும் ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறேன், இவ்வளோ வருஷமாக ஒன்று லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் சொன்னால் இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிருமோன்றதுனால தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன். இப்போ நீயே சொல்லும்போது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணாமல் இருக்கும். ஐ லவ் யூ டூ ஜிமின் அப்படின்னு நம்ம டயாங்க லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. செம்ம ஹாப்பி 2 பேருக்குமே. ஒரு டீப்பான கிஸ்ஸு, ரொமான்ஸு, டேட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லுமே அப்படியே போகுது. அண்ட் நெக்ஸ்ட் டே காலேஜ். 2 பேரும் ஒரே காலேஜ் தான், பட் வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ டயாங்கும் ஜிம்மினும் ஹாப்பியாக காலேஜுக்கு வராங்க. டயாங்க ஜிம்மின் அவரோட கிளாஸில் விட்டுட்டு ஜிம்மின் அவரோட கிளாஸுக்கு போகிறாரு. அங்கே தான் நம்ம ஜங்குக்கோட என்ட்ரி. லைக் ஒரு பேட் பாய் வைப்பு தான் அவர் கொடுக்குறாரு. அவரை பார்த்ததுமே ஜிம்மினுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் எப்படி இருப்பான், லைக் பேட் பாய் வைப்ஸ் வருது. ஸோ டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. ஜங்குக்கா ஜிம்மினை பார்த்ததுமே அவ்வளோதான் டோட்டல் ஃப்ளாட்டு, அவ்வளோ கார்ஜியஸாக க்யூட்டாக இருக்கார் நம்ம ஜிம்மின்னு. ஜங்குக் அப்படி தெரியுது. ஸோ ஜங்குக் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, டைரெக்டாக ஃபர்ஸ்ட் டேவே ஜிம்மினை பார்த்தா கொஞ்சம் நேரத்துலேயே எந்திரிச்சு போய், உன் பேர் என்ன, எதுக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லு, உன்னோட பேர் என்ன? ஜிமின். ஓகே ஜிமின், நீ இனிமே என்னோட பாய் ஃப்ரெண்ட், புரிஞ்சதா? வேற எவன் கூடயும் பல்லடிக்கிறது, ஃப்ளர்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு செம்மையாக கிஸ் பண்ணிடுறது கிளாஸ் முன்னாடியே.
ஜிமினுக்கா ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது இங்க, அப்படியே உறைஞ்சு போயிடாரு. என்ன ஒரு ஃபியூ மினிட்ஸ் கிஸ்ஸை பண்ணிட்டு ஜங்குக் பிரேக் பண்றாரு. சரி சரி தள்ளு உட்காரு, உன் பக்கத்துலேயே நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஜிமினை தள்ளிட்டு நம்ம ஜங்குக் அங்கே பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. ஜிமினுக்கா ஒண்ணுமே புரியல, என்னடா இவன் வந்தான் ப்ரப்போஸ் பண்ணா கிஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்கு. ஒண்ணுமே புரியல. இப்போ டைமும் ஸ்கிப் ஆகி லஞ்ச் பிரேக் ஆகுது. சரி வந்து டயாங் வந்து அப்போதான் ஜிமினுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாரு. ஜிமின் எங்கே இருக்கிற ஜிமின், வாடா நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம், நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு வந்து டயாங் மெசேஜ் பண்ணுறாரு. ஜிமினும் பார்க்குறாரு. உடனே டக்கு இவன் ஜங்கு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மெசேஜ் பார்த்துக்கிட்டு ஜங்குக்கும் அதை பார்த்துடுறாரு. யாருடா அவன், ஒன்றா லஞ்சுக்கு சேர்ந்து சாப்பிட்லான்னு கூப்பிடுறான், எவன்டா அவன், வாடா அவனை பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஜிமினோட கையை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு தான் போகிறாரு. அங்கே டயாங் வந்து ரொம்ப ஈகராக வந்து ஜிமினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே கேன்டீனுக்கு போய் எவன்டா அது என் பாய் ஃப்ரெண்டுக்கு லஞ்சு சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணது, எவன்டா ஜிமினுக்கு மெசேஜ் பண்ணது அப்படின்னு நம்ம ஜங்கோ கத்துறாரு. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு டயாங் திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஜங்கு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. லைக் எவன்டா மெசேஜ் பண்ணது ஜிமினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினா கையை உதறி விட்டுட்டு, உனக்கு என்னடா, நீ சொன்னா நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு ஜிமின் நடந்து போயிட்டு இருக்காரு. டயாங் கிட்டதான், ஏய் நில்றா, என்னடா என்னையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நீ எல்லாம் இருக்கிறியா, இருந்தாலும் நல்லா தான் இருக்கு, இருறா டே கோழி குஞ்சு நில்றா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு பின்னாடி தான் வந்துக்கிட்டே இருக்காரு. டயாங் தான், ஜிமின் வந்துட்டியா, வா 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 வா, உனக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வா வா வா. ஓகே பாத்தியா, இன்னைக்கு அம்மா உனக்கு பிடிச்சது தான் குக் பண்ணி கொடுத்துருக்காங்க, வா நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து இன்னைக்கு ஜிமினுக்கு ஃபீட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஜிமினும் வந்து டயாங்க்கு ஃபீட் பண்ணுறாரு. இதெல்லாமே வந்து ஜங்குக் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு செம்ம காண்டாகுது. வந்து உட்கார்றாரு அவங்க 2 பேருக்கு முன்னாடி தான். ஜிமின் கண்டுக்கவே இல்லை ஜங்குக்கை. டயாங் தான் பார்க்குறாரு. யார் நீங்கள், எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம டயாங் வந்து கேட்குறாரு. அவனோட பாய் ஃப்ரெண்டு நான். ஆமாம், நீ யார்ரா? இது நீங்கள் அவன் பாய் ஃப்ரெண்டா? நீங்கள் அவன் பாய் ஃப்ரெண்ட்னா அப்போ நான் யார்? இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஜிமின் என்ன நடக்குது ஜிமின், எதுக்கு இவன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், யார் இவன் அப்படின்னு டயாங் வந்து ஜிமின் கிட்ட கேட்குறாரு. அப்போ நான் பெருசாக கண்டுக்காத டயாங், அவன் கிடக்குறான் லூஸ் மாதிரி தான் உளறிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிடு அப்படின்னு ஜிமின் வந்து டயாங்க்கு ஃபீட் பண்ணுறாரு. அவரும் ஹாப்பியாக சாப்பிட்றாரு. செம்ம காண்டாகுது நம்ம ஜங்குக்கு. ஜங்கு என்ன பண்ணுறாரு, ஜிமினோட ஃபேஸை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. லைக் அவரோட ஃபுட்டை வந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே லைக் மவுத் டு மவுத் ஃபீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து நாங்கள் ஜங்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. செம்ம ஷாக் ஆகுது. லைக் டயாங்க்கும் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது இந்த மாதிரி ஜங்குக் பண்ணுறது. ஃபுட்டு நல்லா தான் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஜிமினுக்கா செம்ம கோவம் வருது. லைக் பலார்னு வந்து ஜங்குக்கு அடிச்சிடுறாரு. அடிக்கிறதுக்கு கை வாங்குறாரு. உடனே ஜங்குக்கு பிடிச்சிடுறாரு. என்னடா அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, கையை உடச்சிருவேன். டயாங்க்கு அவ்வளோ வந்து லைக் ரொம்ப டியர்ஸாக அப்படியே கொட்டுது. ஜிமின் என்ன நடக்குது ஜிமின் இங்கே, அவன் ஏன் இப்படி பண்ணுறான், நீ நானும் தானே லவ் பண்ணுறோம், அப்புறம் எப்படி அவன் இப்படிலாம் பண்ணலாம், அழாத டேங்க, அவன் நான் தான் சொன்னல, அவன் லூசுத்தனமாக ஏதாவது பண்ணுவான்டா, ப்ளீஸ்டா அழாதடா, என் பேபி பாயில செல்லலாம் அழாதடா, டே அழாத செல்லம், சாரி டாடி, அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான்டா, அழாதடா அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுறாரு. டயாங் வந்து லைக் ஜிமினை ஹக் பண்ணிட்டு அவரோட செஸ்ட்டில் வந்து ஃபேஸை வச்சு ஃபேஸை மறைச்சிக்கிட்டு அழறாரு. தேர்டா இன்னொரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு கன்வின்ஸ் பண்ணுதோ அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜிமின் தான் முறைச்சி பார்க்குறாரு. வேலையை பார்த்துட்டு போயிடு ஜங்குக், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது, எனக்கு உங்களுக்கெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி தாண்டா பண்ணுவேன், நீ எனக்கு தாண்டா, எனக்கு மட்டும் தாண்டா,
உனக்கு வேணா நீ அவனை வச்சுக்கோ, எனக்கு கவலையே இல்லை, ஆனால் நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஜங்குக் சொல்றாரு. கேவலமா பேசுற பாரு. இவனும் நானும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து நீ லவ் பண்ணன்னு சொன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு ஜிமின் சொல்றாரு. லைக் இதே மாதிரிதான் நிறைய டேஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஜிமின் இக்னோர் பண்றது. டேங்க மோஸ்ட்லி டேயாங்கிட்ட தான் வந்து ஜிமின் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். லைக் வந்து அவருக்கு ரொம்ப குழந்த மாதிரி தான் டேயாங்கு. ஸோ வந்து லைக் டேயாங்க்கு டாமினன்ட் யாருன்னா நம்ம ஜிமின் தான். ஸோ ஜிமினுக்கு டாமினன்ட் வந்து நம்ம ஜங்குக்கு. இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்பப்போ வந்து நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுவார்னா, ஜிமின் தனியாக இருக்கும்போது அவனை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறது, அங்கங்கே டச் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே போயிட்டுருக்கும். அப்படி போக 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 ஜங்குக் மேலேயும் வந்து நம்ம ஜிமினுக்கு லவ் வந்துடும். ஸோ நம்ம ஜிமின் 2 பேரையுமே வந்து லவ் பண்ணுறாரு. டேயாங்கையும் லவ் பண்ணுறாரு, ஜங்குக்கையும் லவ் பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இப்படியே ஒரு வருஷம் 2 வருஷம் போயிட்டுருக்கு. லைக் ஜிமின் வந்து ஜங்குக் என்ன பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இந்த 2 வருஷத்தில் அவங்களுக்குள்ள ஒரு மேக்கப் செஷனும் வந்து நடந்திருக்கும். இது வந்து டேயாங்க்கு தெரியாது. டேயாங்க்கு வந்து அவர் ரொம்ப குழந்தையா இருக்கு, இதை மாதிரிலாம் சொன்னால் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகிடுவான்றதுனால ஜிமின் வந்து இதை மறைச்சி மறைச்சி வச்சிட்டு இருந்திருப்பாரு. அவனுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஹர்ட் ஆகிடுவான். இப்போ எப்படி வந்து இதை பண்ணுறது, அவனையும் லவ் பண்ணுறேன் இவனையும் லவ் பண்ணுறேன் அப்படின்ற நடு ஸ்டேஜில் வந்து நம்ம ஜிமின் நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போதான் வந்து லைக் இப்போ வந்து ஒரு தனியான ஒரு கிளாஸில் தான் வந்து நம்ம ஜிமின் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அப்படி அந்த டைமில் தான் வந்து அங்கே ஒரு பர்சன் வந்து வராரு. அது யார் அப்படின்னா நம்ம ஜின்னு தான். ஸோ ஜின்னு வந்து அங்கே காலேஜ்லேயே சீனியரு. அவரோட சுச்சுவேஷன், அதாவது நம்ம ஜிம்மினோட சுச்சுவேஷன் வந்து லைக் ஜின்னுக்கு அவர் நிறைய பார்த்துருப்பார். ஸோ அவருக்கு புரியுது. சரி இவங்ககிட்ட போய் பேசலாம் அப்படின்ட்டு நம்ம ஜின்னு போய் பேசும்போது தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் மாட்டிகிட்டு இருக்கிறது, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்றது ஜிம்மின் வந்து நம்ம ஜின்னுக்கிட்ட சொல்கிறாரு. ஜின்னு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேசாமல் நீ 2 பேரையுமே கூப்பிட்டு வச்சு இப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத டைரெக்டாக சொல்லிடுடா, அப்போ தான் இதுக்கான ப்ராப்ளம் வந்து சொல்யூஷனாக இருக்கும். பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் இதை முடிக்க முடியும். ஸோ நீ 2 பேருக்குமே வந்து இப்படி இது பண்ணிட்டு இருந்தேன்னா கடைசியில் ரொம்ப சஃபர் ஆக போகிறது நீ தான், அதை உன்னால் தாங்கிக்க முடியாது. ஸோ நீ அதனால் 2 பேரையுமே கூப்பிட்டு வச்சு இப்படி தான் அப்படின்றத வந்து சொல்லிடு, அதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படி போயிடுறாரு. ஜிமினும் சரி இதுதான் கரெக்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு லைக் 2 பேரையுமே வந்து நம்ம ஜிமின் வந்து அந்த எம்டி கிளாஸ் ரூமுக்கு வர சொல்லிடுறாரு. அங்கே அவர் மட்டும்தான் இருக்கார். ஜிமினும் சாரி டேயாங்கும் ஜங்குக்கும் அந்த இடத்துக்கு வராங்க. பேபி பாய் என்னடா 2 பேரையுமே வர சொல்லிடுங்க, என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா இல்லை ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஜங்குக் கேட்குறாரு. ஆமாம் ஜிமின் என்னாச்சு, சடனாக நீ இங்கே வானுக்குன்னு சொல்லி கூப்பிட்ருக்க, அது 2 பேரையும் இவன் எதுக்கு வரணும், நீ என்ன மட்டும்தானே கூப்பிட்ருக்கணும், இவனை எதுக்கு கூப்பிட்ட, ஏய் ஏன் பேபி பாய் என்ன கூப்பிடுறா, உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்குள்ளார சண்டை நடந்துட்டுருக்கு. உடனே ஜிமின் எந்திரிச்சு போதும் நிறுத்துங்க, நான் வந்து முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன், முதல்ல வந்து இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்ற. 2 பேருமே வந்து ஜிமின்க்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறாங்க. ஜிமினும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி உங்கள் 2 பேரையுமே வந்து நான் லவ் பண்ணுறேன், ஒருத்தரை விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தரோட என்னால் இருக்க முடியாது, உங்கள் 2 பேரையுமே வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜிமின் வந்து சொல்லிடுறாரு. டேங்க் என்ன சொல்கிற ஜிமின், நம்ம எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணியிருக்கோம், திடீர்னு ஒருத்தவங்க வந்து அவனையும் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற, அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா, அவனை தான் லவ் பண்ணுறியா, அப்படி இல்லை டேங், நான் உன்னையும் லவ் பண்ணுறேன்டா, உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் இவனையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேங், 2 பேருமே எனக்கு வந்து ஒரே மாதிரி தான், எனக்கு வந்து உங்கள் 2 பேருமே வேணும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அது எப்படிடா முடியும் ஜங்குக்கு, அது எப்படிடா முடியும், ஒன்று நான் இல்லை அவன், 2 பேர்த்துல யார் வேணும்னு நீ முடிவு பண்ணிக்கோ, ஆனால் நான் காரணத்தை கொண்டு உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. டேங்கும் ஆமாம்மா நானும் வந்து என்னோட ஜிமினெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது,
அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்கும் வந்து அங்க வாக்குவாதம் போயிட்டுருக்கு. ஜிமினுக்கா ஐயோ! பைத்தியம் முடிகிற மாரி இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு உங்க 2 பேரையுமே நான் கல்யாணம் பண்ணணும். இல்ல அப்படின்னா எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு அவ்வளோ எமோஷ்னலா வந்து ஜங்குக் வந்து ஜிமின் வந்து பேசுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருமே சிரிக்கிறாங்க. லைக் ஜங்குக்கும் டேங்கும் சிரிக்கிறாங்க. எதுக்கு இப்போ 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன ஜோக்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஜிமினு, ஜங்குக் தான், நீ இங்க 2 பேருமே லவ் பண்றன்றது எங்க 2 பேத்துக்குமே நல்லாவே தெரியும். நீ வந்து டேங்க ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்ததான். நீ என்னையும் லவ் பண்றன்றது எனக்கு எப்போவோ தெரியும். இல்லைன்னா நீ வந்து நான் பண்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். எப்போவுமே துள்ளுற நீ இப்போ நான் பண்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா இப்போ உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நான் டேங்கிட்ட பேசிட்டேன். அவனும் வந்து ஜெமினுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படின்ட்டா. ஸோ பேபி பாய், சும்மா உன் கூட 2 பேருமே விளையாடிட்டு இருந்தோம் சரியா அப்படின்னு ஜங்குக் சொல்றாரு. ஜிம்மினுக்கு சமைச்ச என்ன சொல்றீங்க, எப்போ பேசுனேன்? அதெல்லாம் நான் எப்போவோ பேசிட்டேன், நாங்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ இவ்வளோ நாளும் வந்து ட்ராமாவை இழுத்துட்டு போனதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம். எது இப்போ பனிஷ்மெண்ட்டா? ஆமாம் ஜிம்மின், டயாங் தான் இப்போ நீ சீக்கிரமா இதை வந்து வெளியில கொண்டு வருவ, சீக்கிரமா சொல்லிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே எதிர்பார்த்தோம். ஆனால் நீ 1 வருஷம் எடுத்துக்கிட்டியே ஜிமின், அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ வந்து நம்ம ஜிமினை கார்னர் பண்ணிடுறாங்க. டீ என்னங்கடா 2 பேரும் சேர்ந்து வச்சு இது பண்ணுறீங்களா? ஆமாம் அப்படிதான் வச்சுக்கோ, என்ன இப்போ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு டயாங்க ஜிமினை வாலில் வந்து பின் பண்ணிடுறாங்க. 2 பேருமே வந்து பக்கத்துல நின்று எப்படி ஸ்மிட் பண்ணிட்டு தான் பார்க்குறாங்க. டேய் என்னடா நீங்கள் எப்படி ஏன்டா பார்க்குறீங்க? இது வரைக்கும் நம்ம 3 பேரும் ஒன்றா இருந்து பண்ணதில்லைல்ல, பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜங்குக்கு வந்து செம்மையாக ஜிமினை வந்து லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. ஹாட்டாக போகுது. டேங் வந்து நம்ம ஜிமினோட நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அந்த கிஸ் வந்து இதுக்கப்புறமா எல்லாமே வந்து டெலகிராமில் தான் வரும். ஸோ டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதை போய் பாருங்கள். அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹாட் சீன்ஸ் மோஸ்ட்லி வந்து டெலகிராமில் தான் இருக்கும். அண்ட் வந்து இன்ஸ்டா ஐடியும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் மறக்காமல் வந்து இது பண்ணுங்கள். மெசேஜ் வந்து லைக் உங்களுக்கு ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து டெலகிராம் இல்லை இன்ஸ்டா, இது 2ல் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக்ஸ் போடுங்க. நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து சண்டே நான் லைவ் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்ட்ராபெரிஸ் நீங்கள்லாம் வந்துடுங்க. ஓகேவா? ஸோ நைட்டு ஒரு 6 சண்டே நைட் ஒரு 6 o'clock மறக்காமல் நான் லைவ் வந்துடுவேன். ஸோ நீங்களும் வாங்க, நான் போஸ்ட்டும் போடுவேன். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? மறக்காமல் நீங்கள் லைவுக்கு வந்துருங்க. நான் வந்து உங்களை எதிர்பார்த்துட்ருப்பேன். நம்ம லைவ் வந்து போன தடவை வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்தீங்க. ஸோ இந்த தடவை அட்லீஸ்ட் கொஞ்சம் நிறைய பேர் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காமல் ஸ்ட்ராபெரிஸ் லைவுக்கு வாங்க. அண்ட் அதே மாதிரியே ஸ்டோரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் வேணும்னா எனக்கு இன்ஸ்டா இல்லை டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா ஸ்ட்ராபெரிஸ். பை பாய்.